வணக்கங்க. நாங்கள் சாய்ராம் கப் சாம்பிராணிலேருந்து பேசுகிறோம். இப்போ நம்ம கப் சாம்பிராணி எப்படி ஈஸியாக போடுறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம 1 கிலோ தக்கன மாவு எடுத்திருக்கோம். அதில் 650 ml தண்ணி மிக்ஸ் பண்ணி அதில் மாவை நல்லா பிசைஞ்சு புட்டு மாவு பதத்துக்கு கொண்டு வரணும். இப்போ நம்ம மொத்தமாகவும் அதை தண்ணி ஊற்றக்கூடாது. நம்ம ஊற்றினோம் அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப ஒரு மாதிரி கொல கொலன்னு ஆயிடுச்சுன்னா அது மாவு பதத்துக்கு வராது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம புட்டு மாவு பதத்துக்கு எடுத்துக்கிட்டு இப்போ அதை மிஷினில் வச்சு நம்ம எப்படி போடுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ வச்சு லைட்டாக வச்சு ஒரு ப்ரெஸ்ஸிங் தான், அப்படியே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். அது அப்படியே அழகாக கப் சாம்பிராணி வந்துடுச்சு. பெரிய பெரிய மிஷினில் போடுறது கூட இவ்வளோ ஃபினிஷிங் வருமானு தெரியல. ஆனால் சின்ன மிஷினில் போடுறது கூட நல்லா ஃபினிஷிங்காக தான் இருக்குது. நாங்கள் வாங்கினதுலேருந்து இந்த மிஷினில் தான் போட்டு ஹோல்சேலுக்கு கொடுத்துட்ருக்கோம். நம்ம வீட்டுகளுக்கும் கொடுத்துட்ருக்கோம். வேணுங்கிறவங்க ப்ளைன் கப்பு வேணுனாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஃபில்லிங் வச்சு வேணுனாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஹோல்சேலுக்கு தான் நாங்கள் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட இந்த மிஷினை வச்சு தான் ஒரு 50,000 பீஸ்க்கு மேலே போட்டு சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.